வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து மீண்டும் எழுத்தாளர் வண்ணநிலவன் அவர்களின் கதைகளிலிருந்து. தெற்கத்தி கதை சொல்லிகளிலேயே மிக முக்கியமானவர் அப்படின்னு சொல்லலாம். அதிராமல் விஷயத்தை சொல்லி ஆச்சரியப்படுத்துறது இவருக்கு கைவந்த கலை. கடல்புறத்தில், கம்பாநதி, சைனீஸ் ஐயர் தெரு இப்படியான நாவல்களையும், எஸ்தர், தேடி தேடி, பாம்பும் பிடாரனும் இப்படியான சிறுகதை தொகுப்புகளையும் இவர் எழுதியிருக்கிறாரு. இவரோட கடல்புறத்தில் நாவல் தகழியோட செம்மீனுக்கு சவால் விடும் வகையில் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மீன் கதையோட பாதிப்பில் இந்த நாவல் எழுதப்பட்டிருந்தாலும் கூட வண்ணநிலவனோட கைவண்ணத்தில் செம்மீன் நாவலை தூக்கி சாப்பிடும் வகையில் அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது இந்த கதை அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் நிறைய வர தவறவில்லை அப்படின்னு சொல்லலாம். கடல்புறத்தில் நாவலோட நாயகியான பிலோமி குட்டி தகழியின் கருத்தம்மா கதாபாத்திரத்தை விட மிகச்சிறந்ததாக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நாவல் சிறுகதையோட நிறுத்திக்காம வண்ணநிலவன் சிறந்த கவிஞரும் கூட. கதைகளைப் போலவே கவிதைகளிலும் மனிதர்களை முன்னிறுத்தியதாகவே இவருடைய கவிதைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பள்ளி நாட்களில் பாட புத்தகங்களை விட அதிகமாக கதை புத்தகங்கள் தான் வாசிச்சிருக்கேன். எனக்கு பள்ளிக்கூட படிப்பு குறைவு. அந்த கால எஸ்எஸ்எல்சி வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். ஆனால் பத்திரிகை, நாவல், சிறுகதைன்னு எது கைக்கு கிடைச்சாலும் மனம் போன போக்கில் கட்டுப்பாடு இல்லாமல் நிறைய படிச்சிருக்கேன். நான் எழுத வந்தது ரொம்ப நாளைக்கு பின்னாடி தான். 1969 தான் எழுத தொடங்கினேன் அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி ரொம்ப அடக்கமாக கூறும் ஒரு இயல்பான மனிதர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய கதையில் அடுத்ததாக நான் கூறவிருக்கும் கதை எனக்கு வாசித்ததில் மிக முக்கியமான ஒரு நகைச்சுவை கதையாக கூட தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த கதை ஒரு வீட்டில் வாடகைக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்டில் வாடகைக்கு வச்சிருக்கிறவங்க ஓனர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கதை. அப்போது ஒரு தனியாக வாழ்கிற ஒரு பெண் அந்த வீட்டோட ஓனராக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். நிலவனுடைய எனக்கு பிடித்த கதைகளில் இதுவும் ஒரு கதை. ஏன் என்னை அவ்வளவு ஈர்த்துச்சு அப்படிங்கிறது தெரியல. வீட்டுக்கார சொர்ணத்தாச்சி அப்படிங்கிற கதை தான். இந்த சொர்ணத்தாச்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடுகள் வச்சுருக்காங்க. அந்த வீட்டுக்கு குடி வரதுக்கு முன்னாடி அந்த சொர்ணத்தாச்சி நிறையா கண்டிஷன்லாம் போடுவாங்க. இவங்களோட பையன் இராணுவத்தில் இருக்காங்க. அதனால் அவங்க வீட்டுக்கு வாடகைக்கு வரும்போதே அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நான்லாம் ஒன்றும் காசுக்கெல்லாம் கஷ்டப்படுற ஆள் கிடையாது. என் பையன் இராணுவத்தில் இருக்கிறான். என் வீட்டுக்கார் நிறைய சம்பாரிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. எனக்கு பேங்க்கில் 2-3 லட்ச ரூபா பணம் இருக்குது. அதனால் நான் இதை வச்சு தான் பிழைக்கணுங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி வரவங்ககிட்டலாம் ரொம்ப பெருமையாலாம் முதலே ரொம்ப அல்டாப்பாக பேசுகிற ஒரு பெண்மணி. ஒரு சாமர்த்தியமான, ஒரு திறமைசாலியான ஒரு பெண்மணி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த பொம்பளை இத்தனை கண்டிஷன் போடுதேன்னு வருத்தப்படாதீங்க. எதையுமே கராராக பேசிக்கிறது உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. என்ன சொல்லுதீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனேயும் சரிதான் சொல்லுங்க அப்படின்னு அந்த வாடகைக்கு வர்றாங்க இல்லையா, அவங்க கேட்கும்போது, பம்பு அடிக்கும்போது மெதுவாக அடிக்கணும், தக்கு புக்குன்னு அடிக்கக்கூடாது. பம்புக்கு வாசர் போயிடுதுன்னா வாடகைக்கு குடியிருக்கிறவங்க தான் போட்டுக்கணும், துட்டு போட்டு வாசரை போட்டுக்கணும் வாங்கி. என்ன சொல்லுதிய? சரி சொல்லுங்க. ராத்திரி 9 மணிக்குள்ளே யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடணும். சரியாக 9னா 9க்கு தலைவாசல் கதவை சாத்திடுவேன். அப்புறமா அம்மானாலும் முடியாது, ஐயானாலும் திறக்க முடியாது. கதவை தாப்பா போட்டு சாவியை நான் வச்சுருப்பேன். 9 மணிக்கே வெளிக்கதவை பூட்டிடுவீங்களா? ஒரு 5-10 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட கதவை திறக்க மாட்டீங்களா? அதுதானே எத்தனை நேரமும் சொல்லுதேன். விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்த பண்ணானா. கதையெல்லாம் ஏன் பேசுகிறீங்க? என்ன சொல்லுதியா? சரி சொல்லுங்கம்மா. வீட்டுக்குள்ளே கண்ட இடத்துலையே ஆணிக்கினி அடிக்கப்படாது. விறகு அடுப்பு வச்சு சமையல் பண்ணக்கூடாது. சமையக்கட்டில் ஒரு பொட்டு கறி இருக்கப்படாது. அது எனக்கு பிடிக்காது. என்ன சொல்லுதிய அப்படின்னு மறுபடியும் கேட்கும்போது, சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க வந்தவர். ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் குடி வரதுக்கு முன்னாடியே பேசிக்கிட்டா உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. பாருங்க, என்ன சொல்லுதிய? சொர்ணத்தாச்சி 4 தடவைக்கு 4 வார்த்தை பேசுறதுக்கு ஒரு வார்த்தை என்னவா இருக்கும்? என்ன சொல்லுதிய அப்படின்னு தான் கேட்பாங்க. எதிரில் இருக்கிறவங்களை கேட்டு அப்படி ஒரு பழக்கமாகி போச்சு. எதிரில் இருக்கிற மறுபடியும் சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாரு. சொல்ல மறந்துட்டேன். துணிமணிகளை மொட்டை மாடியில் கொண்டு போய் காய போடப்படாது. மொட்டை மாடிக்கு யாரும் போகவே கூடாது. வத்தை போடுறேன், துணிக்காய போடுறேன், வீட்டுக்கு வந்து விருந்தாளியை படுக்க வைக்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. என்ன சொல்லுதியே? அவங்க எதுவுமே பேசலை அப்படின்னு நின்றுருந்தாங்க. இத்தனை கண்டிஷனுக்கு ஒத்து வரதா இருந்தா மவராசனா வாங்க. சொல்ல மறந்துட்டேன். விருந்துன்னு ஊரில் இருந்து ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடப்படாது. அடைச்சி வச்சிடப்படாது வீட்டுக்குள்ளேயே. அவங்கள 10 பேர் 15 பேர் வரப்படாது. ஏதோ ஒரு ஆள் 2 ஆள் வேணால் வந்தால் பரவாயில்ல. அதுவும் மிஞ்சி போனால் 1 நாள் 2 நாள் தங்கிட்டு போகலாம். ஒரு ஏடிய மாதக்கணக்கில் டேரா போட்டப்படாது. உட்காந்தா நீங்கள் தான் அடுத்த மாதம் வீட்டை காலி பண்ண வேண்டிய வரும். வந்து அங்கே ஊர்லேருந்து வந்தவங்க உட்காந்தா. என்ன சொல்லுதிய?
சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு வந்தவர். என்னடா இந்த வீட்டுக்கார ஆச்சு கண்டிஷன் மேலே கண்டிஷனாக போடுறாங்கன்னு பார்க்காதீங்க. நாளைக்கு பின்ன பிரச்சனை எதுவும் வந்துடப்படாது இல்லையா? நானும் நல்லா இருக்கணும் பாருங்க, நீங்களும் நல்லா இருக்கணும். எனக்கு இந்த வீட்டு வாடகை வச்சு தான் வயிறு நிரப்பணுங்கிறதெல்லாம் கிடையாது. என் மாவன் மிற்றியில் இருக்கிறான், என் வீட்டுக்காரர் இத்தனை சம்பாரித்து வச்சுருக்காரு, லட்சக்கணக்கில் வச்சுருக்காரு, பெரிய அதிகாரி என் மவன். இந்த வீட்டை விட்டு சம்பாதிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த 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 நினைப்ப நீங்கள் மனசுக்குள்ளே என்னைக்கு வச்சுக்கணும். சரி, அது கிடக்கட்டும், என் கதை என்னோட இருக்கட்டும். கண்டிஷன் இருக்குது, சம்மதம்னா வாங்க இருங்க. இங்கே 8 குடித்தனம் இருக்குது. என்ன சொல்லுதியா? சரிம்மா, வீட்டு வாடகை 200 ரூபா, 2000 ரூபா அட்வான்ஸை போகும்போது தான் திருப்பி தருவேன். அந்த பக்கம் பதில் எதுவுமே இல்லை. கொஞ்ச நேரம் அப்படியே மௌனமாக இருந்துச்சு. அட்வான்ஸு தான் கொஞ்சம் ஐயா, அதான் சொல்லிட்டு பார்த்துங்க, காலனா கூட குறையப்படாது. இஷ்டம்னா வாங்க, இல்லை சொல்லுதியா? ரொம்ப சரிங்க, நல்ல நாள் பார்த்து வந்துடுறோம். நாளைக்கு காலம்பரம் அட்வான்ஸை கொண்டு வந்து கொடுத்துட்றோம். சொல்லுதேன்னு கோவிச்சுக்கூடாதீங்க. நீங்கள் அட்வான்ஸ் தரதுக்கு மிந்தி 6வது அட்வான்ஸ் வந்து தந்து போட்டால் அவங்களுக்கு விட்டுருவேன். உறவு என்ன ஆச்சி வந்து இப்படி சொல்லி போட்டாங்க, ஆச்சி வந்து இப்படி பண்ணி போட்டாங்க அப்படின்னு கேட்காதீங்க. சம்மதமா? என்ன சொல்லுதிய? சரிங்கம்மா, காலையில் 8 மணி 8:30க்கெல்லாம் வந்துடுவோம். மகராசனா போயிட்டு வாங்க. அன்னத்தாச்சி வளவு அப்படிங்கிற அந்த வீடுகளுக்கு குடி வர நபர்கள் இன்னும் சில விசித்திரமான கண்டிஷனுக்கு ஆளாக வேண்டி இருக்கும். அந்த கண்டிஷனெல்லாம் வீட்டுக்கு குடி வந்த பின்னாடி தான் அனுபவத்தில் ஒவ்வொன்றா தெரிய வரும். ஆட்சியோட கெடுபிடிகள் அந்த திருநெல்வேலி டவுனில் கேள்விப்படாத ஆளே இருக்க முடியாது. ஐயோ, நீங்கள் சொர்ணத்தாச்சி வீட்டில் வளவழியாக குடியிருக்கீங்க, அடப்பாவத்தே, உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு கஷ்டம் வந்துச்சே தெரியலையா? நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம்பாலே ஆச்சி என்ன அப்படின்னு சொல்லி சொர்ணாத்தா வீட்டில் குடியிருக்கிறவங்க ஜீவன்களில் ஏதோ ஒரு கூண்டுக்குள்ளே அடைபெற்ற மிருகங்களை மாதிரி பரிதாபத்தோடு பார்ப்பாங்களா அங்கே இருக்கிறேன்னு சொன்னால். ஆட்சியோட அத்தனை கெடுபிடிகளுக்கும் மசிஞ்சு கொடுக்கறது அந்த வளைவில் குடியிருக்க காரணம் என்ன அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? தண்ணி வசதி தான். பம்பில் எந்நேரம் அடித்தாலும் தண்ணி வரும். காலையில் அதுக்கு குளிக்க போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமான இடம். நெல்லையப்பர் கோவில், காய்கறி மார்க்கெட்டு, பள்ளிக்கூடம் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. இந்த சௌகரியங்களோட சொர்ணாத்தாச்சி தர கெடுபிடிகள்லாம் மறக்கடிச்சு போயிடுது. அதனால் அங்கே இருக்கிறாங்க. எல்லா வீடுகள்லையும் வாடகைக்கு விட்ட சொர்ணாத்தாச்சி மாடியில் 2 ரூம் மட்டும் வச்சுருந்தா. தனக்குன்னு வச்சுக்கிட்டா. ஒரு அறையில் மிலிட்ரியில் இருக்கிற தன்னோட மகனோட பொருட்கள் எல்லாம் ட்ரங்குப்பிடியில் போட்டு வச்சுருவாங்க. இன்னொன்று தாய் இருக்கிறது. எல்லா வீடுகளுக்கும் 2000 வரைக்கும் வாடகை மொத்தமாக வரும், எல்லா வீடுகளுக்கும் சேர்ந்து. ஆச்சி தன்னோட வீட்டில் சமையல் செய்கிறத பார்க்கவே முடியாது. காலையில் மட்டும் யாராவது ஒரு பையங்களை அனுப்பிச்சு ஹோட்டலில் போய் இட்லி இது வாங்கி சாப்பிடுவா. மத்தியானம் நைட் சாப்பிட அநேகமாக அங்கே வாடகை குடியிருக்கிற குடித்தனக்கார வீட்டில் போய் அப்படியே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு சாப்பிட்டு வந்துடுவா. மனுஷங்களுக்கு வம்பளுக்கிற பலவீனம் இருக்குது இல்லையா? அது ஆட்சிக்கு நல்லா தெரியும். யாரெல்லாம் வம்பளக்கிறாங்களோ அவங்கள நல்லா பார்த்து வச்சுக்குவாரு. யாருக்கு எந்த மாதிரி வம்புகள் பிடிக்கும் அப்படின்னா கரதலை பாடம். இந்த இடத்துல எனக்கு இந்த கரதலை பாடம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும்போது என்னவா இருக்கும்? கைவந்த கலை அப்படிங்கிறத சொல்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா இது ஒரு புது வார்த்தையாக இருக்குது எனக்கு படிக்கும்போது. 2வது வீட்டில் குடியிருக்கிற கோமதி நாயகத்துக்கும் அவர் பொஞ்சாதிக்கும் சினிமா பைத்தியங்க. அவர் வீட்டுக்கு போனால் தியாகராஜ பாகவதர் காலத்து சினிமா கிசு அவுத்து விடுவா பாட்டி. கொலையடி வீட்டில் இருக்கிற கௌரிக்கு வேப்பம்படி தெருவில் குடியிருக்கிற அவளோட நாத்தனாரை பற்றி பேச ஆரம்பித்தாலே போது தோறு தண்ணி கூட வேணாம். சொர்ணாத்தாச்சி அவன் நாத்தனார் நடையோட பாவனை கேலி பண்ணி கௌரியை மகிழ்ச்சி கடல் ஆத்திடுவா. அதுக்கப்புறம் சாப்பாட்டு நேரம் வந்துரு. பாத்தியா பேசிக்கிட்டே இருந்தல்ல, நேரம் போகிற காலம் போகிறதே தெரியலல, போய் 2 வாய் சோத்தை அள்ளி போட்டுட்டு வரல அப்படின்னு சொல்லி மெதுவாக எந்திரிப்பாங்க. எந்திரிக்கிற மாதிரி பாவனை பண்ணுவாங்க. கௌரி விடுவாளா? அவன் மனசில் சக்கரப்பாக அல்ல இனிப்பால மாற்றி விட்டுருக்கா ஆச்சி. பேச்சை இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலான்னு இருக்கும் இல்லையா? அதனால் 2 வாய் சோத்தை அள்ளி போடுறதுக்கு நீங்கள் ஏன் மாடிப்படி ஏறுதீங்க? எந்த சோத்தை இங்கேயே உட்காந்து அள்ளி போடுவீங்களா அப்படின்னு சொல்லி தட்டை கொடுத்து ஆச்சிக்கு சாப்பாட்டையும் போட்டு வச்சுருவான். எனக்கு மகையில்லாத குறைய நீ தான் அதையா தீர்த்து வைக்கிற அம்மாடி, நீ ரொம்ப நல்லா இருக்கணும், அம்மனே ஒரு ரூபத்தில் வந்துருச்சம்மா அப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டு சாப்பாட்டை ஒரு பிடி பிடிச்சிருவா. ராத்திரி சாப்பாட்டுக்கு இதே மாதிரி இன்னொரு கோமதியோ இல்லை கோமதி நாயகம் வீட்டுக்கோ போய் நல்ல பிடிச்சமான விஷயத்த பேசி ஆள்களை கரங்கடிச்சு சாப்பாட்டை முடிச்சு போடுவா. ஆச்சிக்கு தெரிய யாருமோ அமிர்தாஞ்சனோ விக்ஸோ தேய்ச்சிடக்கூடாது. வாசனை எந்த வீட்டில் வருதோ கண்டுபிடிச்சிருவா. வாங்கி அது காலியாறு வரைக்கும் தேய்ச்சி போடுவா. பாருங்க, குடியிருக்கிறவங்களுக்கு ரேடியோ வச்சுருந்தா போச்சு. ஆச்சி ஒரு ரேடியோ பைத்தியம். ராத்திரி 10 மணிக்கு ஒளிபரப்பாற நேயர் விருப்பம் வாரந்தோறும் திருநெல்வேலி டவுன் சொர்ணாத்தம்மாள் அப்படிங்கிற நேயர் பெயரை வாசிக்கப்படுறத கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் ரேடியோ கேட்குறவங்களா இருந்தால் கேட்டிருப்பீங்க. அந்த நேயர் நமது இந்த வீட்டுக்கார ஆச்சியே தான். அப்போ ரேடியோ இருக்குதோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும் இல்லையா? தினசரி சென்னை, திருச்சி, திருநெல்வேலி ரேடியோ நிலையங்களுக்கு 4வது வீட்டில் குடியிருக்கிற அர்ஜுனோட மகன்கிட்ட சொல்லி தனக்கு பிடிச்ச சினிமா பாட்டுகள் ஒளிபரப்ப கேட்டு காதுகளை தட்டி விட்டுக்கிட்டே இருப்பா. அதுவும் கூட அவங்க செலவில் தான். அந்த தெருவில் நேர் விருப்பம் ஆச்சி அப்படிங்கிற பெயர் உண்டு அவங்களுக்கு கூட. யாருக்கு? நம்ம சொர்ணாத்தா ஆச்சி கூட.
வீட்டில் 100 ரூபா டிரான்சிஸ்டர் கூட அவங்களுக்கு கிடையாது. அப்படின்னா ஆட்சி எப்படி தனக்கு விருப்பமான பாடல்களை ஒளிபரப்புறதை கேட்குறா அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? இதில் ஆட்சியோட சாமர்த்தியம் இன்னும் தனியாக இருக்கும். நேர் விருப்ப நிகழ்ச்சி இருக்கிறதுனால அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னவே போய் சாமர்த்தியம் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு ரேடியோ போட வச்சிருவா. ஆட்சியோட ரேடியோ தொந்தரவு தாங்காமே நிறைய பேர் வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிட்டு போயிருக்கிறாங்க. நிறைய பேர் ரேடியோ வித்து கூட போயிருக்காங்க. நம்ம கேட்காட்டி தொலையுது. இந்த ஆட்சி தொந்தரவு தாங்க முடியும் தொலைச்சிருக்காங்க. எல்லா வீடுகளையும் தனி மீட்டர் இருந்தாலும் கூட நைட் நேரத்தில் எங்காவது அந்த ஓட்டுச்சந்தில் ஏதாவது வெளிச்சம் தெரிஞ்சா, யாருதே இன்னும் ரைட் அறிய விட்டுட்டு இருக்கிறதே நிறுத்துங்க அப்படின்னு சத்தம் போடுவா. ஏல இம்பிட்டு நேரத்தில் விளக்க போட்டால் என்னமே செய்த விளக்கானையில அப்படின்னு சொல்லி ஆட்சி குரல் கேட்குத்தாங்க. பிடிக்காத குடித்திருக்காங்களே எப்படி காலி செய்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த பயங்கர ராஜதந்திரமாக பண்ணுவா. யார் யார் எப்படிங்கிறத ஆட்சி கூர்மையான அறிவோட பழக ஆரம்பிச்சு கொஞ்சம் நல்லையே கண்டுபிடிச்சி போடுவாள்னா பார்த்துக்கோங்களேன். கொஞ்சம் படித்தவங்களா இருந்தா அவங்களுக்கு புரியிற மாதிரி ஜாடமாடையாக பேசி காலி பண்ணிடுவான். பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட அவதூறுகளை கிளப்பி விட்டு சில பேர்த்த காலி பண்ணுவாள். மனுஷால்கள் தண்ணி அடித்தா மெதுவாக அடிப்பாங்க. மாடு மாதிரி தண்ணி அடித்தா பம்பு எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லுவாள். கொஞ்சம் உணர்வில் கொடுத்தக்காரர்களை அவமரியாதை சகிக்க முடியாமல் காலி பண்ணிட்டு விடுவாங்க. எதுக்கும் மசியாத கடோர்கஜன்கள் மாதிரி இருக்கிறவங்கள ஆள் வச்சு ஆட்சி அவங்களோட குணத்துக்கு ஏற்ற மாதிரி புரோக்கர்கிட்ட காசு கொடுத்து அவங்கள காலி பண்ண வச்சிருவாங்க. ஆட்சி யாரோ உங்கள் வளவில் வீடு வாடகைக்கு இருக்குதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க. ஆறு ஆட ராமையாவா, உனக்கு இல்லாத வீடாவா, வந்து பாரு, அந்த காலி பண்ணிட்டு போனாங்கல்ல அதுக்கு மறுபடியும் புதுசாக ஆட்கள் வருவாங்க, வந்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. வாடகை பற்றி பேசுவாங்க. செத்த முஞ்சி கூட ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போனாரே, நீயும் பாரு, யார் மிந்தி அட்வான்ஸ் தாராங்களோ அவங்களுக்கு தான் வீடு, என்ன சொல்லுதீங்க அப்படின்னு சொல்லி ஆட்சி ஆரம்பிச்சிருவாங்க. இதோட கதை முடிஞ்சுது.